மீசா டிவியின் தமிழ் பேசும் உள்ளங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த பதிவுல 2 விஷயங்கள் குறித்து பேசலாம்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, கடவுள நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய பணி நீக்கமும், அவருடைய பிரத்யேகமான அறை சீல் வைக்கப்பட்டதும், போலீஸ் பாதுகாப்பு விடப்பட்டதும், எதனால என்ன வகையான குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்டது. அடுத்ததாக, தந்தை எப்படியோ தனையனும் அவ்வளியே என்பது போல கெஹலியருடைய குடும்பம், அவருடைய மகனுக்கு வந்த சோதனை என்ன, கெஹலி எதனால உருக்குலைந்து போனாரு, அவர் வந்த வடிவமே ஆடு அடையாளம் இல்லாத அளவுக்கு என்ன நடந்த ஏது நடந்த என்பதை பேசுறது தான் இன்றைய இந்த பதிவு. முதல்ல, கடுவல நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஷானிமா விஜயபண்டார நீதிபதியாக கடமையாற்றா. இவருக்கு 2 வகையான பாரதூரமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து ஒரு பெற்றம் நீதி சேவை ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதன் காரணமாக அவருடைய பிரத்யேகமான அறைக்கு சீல் வைத்தது மட்டுமல்ல, பாதுகாப்பும் போடப்பட்டிருக்குது. என்ன குற்றச்சாட்டு? அறைய சீல் வைக்கிற அளவுக்கு என்னதான் அங்க நடந்த அப்படின்னு விஷயத்தை தேடி பார்த்ததுல முதலாவது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கு கடமையாற்றுகின்ற 20 சட்டத்தரணிகள் என்ன பண்ணினாங்கடா, இந்த நீதிபதிக்கு எதிராக பக்க சார்பாக நடக்கிறா கமல், விஜயஸ்ரீ, சந்தியா தல்துவ போன்ற சட்டத்தரணிகளுக்கு பக்க சார்பாக இவன் நடந்து கொள்றா. இவங்க கொண்டு வர கேஸ் எல்லாம் அவங்களுக்கு சாதகமான விஷயமாக பிணை கொடுக்கறதாக இருக்கலாம். இப்படி பாரபட்சம் காட்டுறா. எங்களோட விஷயத்துல வேறு விதமாக நடக்கிறா, அவங்களோட விஷயத்துல வேறு விதமாக நடக்கிறா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்து கைச்சாத்திட்டு ஆணைக்குழுவுக்கு இவங்க ஒரு பெற்றமாக போட்டிருந்தாங்க. உண்மையில இந்த விஷயம் உண்மையா பொய்யா என்பது விசாரணைகளினூடாகத்தான் தெரிய வரும். என்னதான் இருந்தாலும் அப்படி ஒரு விஷயம் இருந்துட்டால் அது பாரதூரமான ஒரு விஷயம். நீதிபதி அப்படின்றவ உறவு, சொந்தம், பந்தம், தெரிஞ்சவங்க, பழக்கமானவங்க என்ற சொந்த விருப்பு வெறுப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டுத்தான் அந்த நீதிமன்ற ஆசனத்துல அமரணும் என்பது சம்பிரதாய வழிமுறையும் சட்டவாக்கமும். இப்படியான ஒரு விஷயம் பெற்றமா போனதுனால இந்த ஒரு விஷயம் இப்போது விசாரணைக்கு வந்திருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுல உண்மைத்தன்மை என்ன, இதுல எப்படியான தீர்ப்புகள் வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போதைக்கு எதுவுமே நமக்கு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அடுத்த ஒரு விஷயம் தான் இன்னொரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜட்ஜும் ஆக்டிங் ஜட்ஜாக அங்கு கடமையாற்றுகின்ற நதிகா ஜெயவர்தன இருவரும் பாலியல் சம்பந்தமான சில விஷயங்களை செஞ்சு கொண்டாங்க. பாலியல் சீண்டல்கள் அல்லது பாலியல் சம்பந்தமான நடவடிக்கையில் ஈடுபட்டாங்கன்ற ஒரு எதிர்பார்க்க முடியாத அதிர்ச்சி தருகின்ற ஒரு செய்தி. அதற்குள்ளே ரகசியமாக ஒரு கேமரா வச்சு ஒளிப்பதிவு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. உண்மையிலே இது போன்ற ஒரு விஷயம் நடந்ததா இல்லையா என்பது விசாரணைக்கு பிற்பாடுதான் தெரியும். இது உண்மையில் நடந்ததாக இருந்தாலும் அல்லது நடக்காத ஒரு வதந்தியாக இருந்தாலும் மிக பாரதூரமான குற்றமாகவே சட்டம் பார்க்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம் என்பது அவ்வளவு தூரம் புனிதமானது, அவ்வளவு தூரம் கீர்த்தி மிக்கது. அதனுடைய கீர்த்திக்கு எல்லைகள் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு நீதிமன்றம் புனிதமாக பார்க்கப்படுகின்ற இந்த வரலாறுல ஒரு பாலியல் சம்பந்தமான ஒரு ஈனச்செயல் அதற்குள் நடக்குமாக இருந்தால் அது மிகப்பெரிய குற்றமாக இருப்பது என்பது நிச்சயமான ஒன்று. அது மட்டுமல்ல, அது இல்லை என்று அது ஒரு வதந்தியாக இருந்தால் நிச்சயமாக இந்த சட்டத்தரணிகளுடைய எதிர்கால வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக ஆகும் என்பதிலும் சந்தேகமில்லை. அதே சமயத்தில் இந்த ஒரு விஷயம் குறித்து இது ஒரு வதந்தி என்ற ஒரு விஷயமும் பேசப்படுது. சில ஊடகங்கள் தான் இப்படியான விஷயங்களை கசிய விட்டாங்களே தவிர அந்த நீதி சேவை ஆணைக்குள்ள இப்படியான ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் சொல்லப்படுது. காரணம் என்னன்னா, அந்த அறை என்பது தனிமையில் இருக்கின்ற அறை கிடையாது. அங்கே இருக்கின்றவர்கள் சக ஊழியர்கள், பிரத்யேகமாக அவங்களுக்கு பணியாற்றுகின்றவர்களாம் போய் வருவார்கள். எனவே ஒரு நீதிமன்ற நடவடிக்கைகள் நடக்கின்ற அந்த சூழல்ல, அந்த வளாகத்துக்குள்ள பரபரப்பாக இருக்கின்ற அந்த இடத்துல இப்படி அந்த விஷயம் நடக்க வாய்ப்பில்லை என்பதுதான் இப்போது சொல்லப்படுகின்ற விஷயம். அடுத்த ஒரு விஷயம் குறித்து நாங்க பேசலாம். அதுதான் கெஹலி ரம்புக்குவல்ல அவருடைய மகனுக்கு, அவருடைய குடும்பங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த சோதனை பற்றியதுதான். கெஹலிய ரம்புக்குவல்ல ஊழல் குற்றச்சாட்டு சம்பந்தமான ஒரு விசாரணைக்கு வர சொல்லி மே மாதம் 7ஆம் தேதி கைது செய்யப்பட்டு மீண்டும் 20ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு அவர் கொண்டு வரப்பட்டாரு. அந்த சந்தர்ப்பத்துல அந்த வாகனத்துல இறங்கி கெஹலிய ரம்புக்குவல்ல அந்த கட்டிட தொகுதிக்குள்ள போற அந்த இடைப்பட்ட இடத்துல அவரை பற்றிய காட்சிகள் வெளியாகியது. கெஹலிய ரம்புக்குவல்லவா, இவருக்கு என்ன நடந்த, ஏன் இந்த கோலம், அவருடைய அடையாளம் இல்லாதவாறு நடக்க முடியாமல் கூனி குருவி மனதளவிலும் உடல் ரீதியாகவும் அவர் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்ட ஒரு காட்சியை பார்க்க முடிந்தது. நடக்க முடியாமல் பொல்லூண்டி கொண்டு துணையோடு நொண்டி வருவதை பார்க்க முடிந்தது. இப்படியான ஒரு அவல் என்னை கெஹலியக்கப்பட்டதா என்று சிங்கள ஊடகங்கள் பேசுகின்ற அளவுக்கு இது இறைவனுடைய தண்டனை தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த ஒரு விஷயம் இப்போது பேசுபொருளாக மாறி இருந்தது. வந்தவங்க பிணை கேட்டாங்க. அப்போது நீதிமன்றம் சொன்ன ஒரு விஷயம் தான் பிணையெல்லாம் தர முடியாது, 25 சாட்சிகள்
சாட்சிகள் சேகரிக்க வேண்டியிருக்கிறது, இந்த சாட்சிகளை மிரட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மீண்டும் 3ஆம் திகதி வரைக்கும் அவருடைய தடுப்பு காவலை நீதிமன்றம் நீடித்திருந்தது. மீண்டும் அவர் சிறைக்கு போற மாதிரி அந்த சம்பவம் நடந்தது மட்டுமல்ல, இந்த ஒரு விஷயம் இப்ப இவருடைய உருக்குலைவு சம்பந்தமாக இப்போது சிங்கள ஊடகங்கள் பயங்கரமான விமர்சனங்களை முன்வைக்குது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் கடந்த காலங்கள்ல சுகாதார அமைச்சராக இருந்த அந்த காலப்பகுதியில போலியான தரமில்லாத மருந்துகளை இறக்குமதி செய்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 17 பேருடைய கண் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது, பல பேர் இறந்ததாக சொல்லப்படுது, ஒரு குழந்தையோட கை வெட்டப்பட்டதாக சொல்லப்படுது. அதிலும் மேலாக அதற்கு மேல ஒரு படி மேல போய் கேன்சர் நோயாளிகளுக்கு தான் இந்த மருந்துகள் பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் நிதி மோசடி நடந்ததாக சொல்லப்படுது. அதற்கெல்லாம் அப்பால கிட்டத்தட்ட 130 மில்லியன் ரூபாய் இவங்க லாபம் ஈட்டினதாகவும் சொல்லப்படுது. இந்த பணமெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த உயிர்கள், இந்த உறுப்புகளுக்கு ஏற்பட்ட சேதங்கள் அது காலத்தால் அழியாத ஒரு விஷயம் என்பதை மட்டும் பார்க்க முடியுது. இப்படியான கொடுமை எல்லாம் செஞ்சவங்களுக்கு இறைவன் கொடுத்த தண்டனையோ, கெஹலியை இப்படியான கோலத்துல சமூகம் பார்க்க வேண்டிய, நாடு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போது பேசப்படுது. ஒரு இடத்துல இவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மருந்து சம்பந்தமாக இவ்வளவு தூரம் நீங்க பேச தேவையில்லை. வைத்தியசாலைக்கு போறவங்க எல்லாம் ஆரோக்கியமா வீட்டுக்கு வரணும் எந்த அவசியம் கிடையாது. வைத்தியசாலைக்கு முன்னாலேயே மலர்ச்சாலை எதுக்கு இருக்கு, அங்க போறவங்க எல்லாம் பெட்டியில சவப்பெட்டிக்கு போக வேண்டியதான். இது யாரும் பூதாகரப்படுத்த தேவையில்லை என்ற ஒரு நியாயத்தை சொன்ன ஒரு விஷயம் பேசுபொருளாக மாறி இப்ப அவருக்கு மிகப்பெரிய செப்ப வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கு இப்போது சிறைச்சாலம் அடைக்கலமாக ஆனது மட்டுமல்ல, இவருடைய மகனையும் நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைக்கு வர சொல்லி அவரையும் பத்திரமாக கைது செஞ்சு பாப்பாவோட பேத்து உட்கார்ந்துங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வெகுஜன ஊடக அமைச்சராக இருந்த நேரம் 15 பேருக்கு நியமனம் கொடுத்திருக்கிறாங்க இவங்களுடைய பிரத்யேக வேலைகளுக்காக. ஆனா அந்த நியமனங்களை பெற்றவர்கள் யாரும் இல்லை, அந்த சேவை செஞ்சவர்கள் யாரும் இல்லை. பணம் இவர்களுடைய சம்பளமாக பிலிமத்தனாவ பகுதியில் இருக்கின்ற ஒரு வங்கியினுடைய பிரத்யேகமான அக்கௌண்ட்டுக்கு அந்த சல்லிகள் பரிமாறப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம் உறுதிப்படுத்துவதோடு அதுக்கான சாட்சியங்கள் ஒன்று திரட்டப்பட்டு அப்போது இந்த வெகுஜன ஊடக அமைச்சருடைய பிரத்யேக செயலாளராக இருந்தது அவருடைய செல்வ புத்திரன். இவரை இப்போது கைது செஞ்சு வாப்பாவோட பேத்து பக்கத்துல பேசிக்கொண்டு காய்ச்சி கொண்டிருங்க அப்படின்ற மாதிரி அவரை இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் கைது செஞ்சு சிறைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இதே போல சில மாதங்களுக்கு முன்னால இவருடைய சொகுசு வீடு 2 சீல் பண்ணப்பட்டு அதை பயன்படுத்துவதற்கான தடையையும் நீதிமன்றம் வழங்கி இருந்தது. ஒன்றுடைய பொறுமதி 80 மில்லியன் ரூபாய் என்று சொல்லப்படுது, இன்னொரு பொறுமதி 65 மில்லியன் ரூபாய் என்று சொல்லப்படுது. எதனால் பணம் வந்தது, எப்படி வாங்கினீங்க என்பதற்கான பதில்கள் எதுவும் இல்லை என்பதனால அதுவும் இப்போது சீல் பண்ணப்பட்டிருக்குது. கேஎல் ரம்புக்குவல்லுடைய கடந்த கால வாழ்க்கை எடுத்து பார்க்கும்போது ஆஸ்திரேலியா போயிருந்தாராம், கீழே விழுந்து கால் உடைஞ்சது, உடனடியாக வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு இங்க அவர் போன் பண்ணி ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ஏழைகளுக்கென ஒதுக்கப்பட்ட அந்த நிதியத்திலிருந்து பல கோடி ரூபாய் அந்த சிகிச்சைக்காக பெற்றதாக சொல்லப்படுது. பாருங்க, காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் என்று சொல்வது போல எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் கேஎல் ரம்புக்குவல்ல எப்படி அரசிடம் பணம் வாங்கலாம், இல்லாத எப்பயுமான கொடுத்து ஆக்களே இல்லாம கிணத்துக்கான சொல்ற மாதிரி சம்பளம் மட்டும் அவரை கொண்டு விழுந்த ஒரு விஷயத்தை பார்க்க முடிஞ்சது. தான் மட்டுமல்ல, தன் குழந்தையும் தந்தை எவ்வளியே தனையன் மவ்வளியே என்று சொல்ற மாதிரி அவரையும் அதுக்கேற்ற மாதிரி பக்குவப்படுத்தி வளர்த்திருக்கிறார் போல. இப்ப அவர் சிறை போனதுனால மகனும் சேர்ந்து சிறைக்கு வர வேண்டிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருப்பதை தவிர்க்க முடியாது. இவர் T20 கிரிக்கெட் அணிலையும் குழாம்லையும் இவர் இருந்தாரு. வெளிநாட்டு பயணத்தின் போது ஏதோ போதையில ஏதோ தெரியல, எத்தனையோ அடிக்கு மேல பறந்து கொண்டிருக்கிற அந்த விமானத்துல கதவை திறந்து கீழே குதிக்க பார்த்தாரு. அப்படியே குதிச்சிருந்தா கூட ஒரு சோழி முடிஞ்சிருக்கும். எனவே இது போன்ற குற்றவாளிகளுக்கு நியாயமான தண்டனை உலகத்தில் கிடைப்பதுதான் மீண்டும் மீண்டும் இந்த நாட்டில் ஊழல் செய்யாமல் இருப்பதற்கான ஒரு வழியாக இருக்கும் என்று கூறி இந்த ஒரு விஷயம் சுயாதீனமான ஒரு விசாரணை முன்வைக்கப்பட்டு இதற்கு பின்புலமாக இருந்த அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.